ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் சிலை ஏன் இலங்கையை நோக்கி இருக்கிறது தெரியுமா? பழைய காலத்தில் பிரம்மதேவன் தினமும் வழிபட்ட ஒரு தெய்வீக விஷ்ணு சிலை இருந்தது. அந்த தெய்வம் தான் ரங்கநாதர். பல தலைமுறைகள் கழித்து அந்த சிலை அயோத்தி அரசர்களிடம் வந்தது. பின்னர் ராமர் இலங்கையை வென்ற பிறகு அந்த தெய்வத்தை தனது உண்மையான பக்தனான விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். விபீஷணன் அதை இலங்கைக்கு கொண்டு செல்ல பயணம் தொடங்கினார். பயணத்தின் போது காவேரி நதிக்கரையில் ஓய்வெடுக்க அவர் சிலையை தரையில் வைத்தார். அடுத்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த சிலை பூமியோடு ஒன்றாகி விட்டது. எவ்வளவு முயன்றாலும் விபீஷணனால் அதை நகர்த்த முடியவில்லை. அதனால் அந்த இடத்திலேயே பின்னர் பெரிய கோவில் கட்டப்பட்டது. அதுவே இன்று உலக புகழ் பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். இன்றும் அந்த கோவிலில் இருக்கும் ரங்கநாத சுவாமி தன் திருமேனியை இலங்கையை நோக்கி வைத்திருக்கிறார். அவர் இன்னும் விபீஷணாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணிவிட்டு பெருமாள் என்று கமெண்ட் செய்யுங்கள்.